அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூவேஷன் தான். லாஸ்ட் வீடியோவில் கனெக்டட் செட்டுக்கான டெஃபினிஷன், ஸோ அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்டை நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் ப்ரீவியஸ் டிஆர்பி கொஷின்ஸ், அது இல்லாமல் சில அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸை பார்க்க போகிறோம். இதுவும் பார்த்தீங்கன்னா யூஜி அண்ட் பிஜி ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கிற ஒரு சிலபஸ் தான். ஸோ வாங்க கொஷின்ஸ் பார்க்கலாம். கொஷின் நம்பர் 1, which of the following set is connected அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா ஆர், ரியல் நம்பர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ பார்த்த உடனே தெரியும் ரியல் நம்பர் ஆர் இஸ் கனெக்டட் அப்படின்னு நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ கண்டிப்பா இது கனெக்டட் செட்டு தான். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ரியல் நம்பரோட சப்செட்டு தான் கியூவும் அதோட காம்ப்ளிமெண்ட் இர்ரேஷனல் நம்பரும். ஸோ இதை எதை நம்ம செப்பரேட்டா எடுத்தாலும் கண்டிப்பா இது ரெண்டுமே டிஸ்கனெக்டா தான் இருக்கும். ஸோ அடுத்து ஃபோர்த் ஒன் பாருங்க, இதுல 1,2, இதுல பாத்தீங்கன்னா 3,5. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஜாயின் பண்ணி எழுதணும் அப்படின்னா இன் பிட்வீன்ல இருக்கிற எலமெண்ட்ஸ், நிறைய எலமெண்ட்ஸ் வராது. ஸோ அதனால கண்டிப்பா இந்த செட்டு ஒரு டிஸ்கனெக்டட் செட்டு தான். அப்ப எது கனெக்டட் அப்படின்னா ஆப்ஷன் ஏவில் இருக்கிற ரியல் நம்பர் மட்டும்தான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2, கண்டினியூஸ் இமேஜ் ஆஃப் எ கனெக்டட் செட் இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ப்ரீவியஸ் இயர் டிஆர்பி கொஸ்டின், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். The continuous image of a connected set is connected அப்படிங்கறதா இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் பி இருக்கு. கண்டிப்பா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3. ஸோ இந்த ரிசல்ட்டும் பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். A1 and A2 are connected subsets of a metric space M and if A1 intersection A2 not equal to 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, then A1 union A2 is கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்க, இன்டர்செக்ஷன்ல காமனா ஒரு எலமெண்ட் ஆச்சும் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பா அந்த ரெண்டு செட்டை நம்ம ஜாயின் பண்ணோம்னா நமக்கு அது கனெக்டட் செட்டா தான் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ A1 அப்படிங்கிறது 1,2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். A2 அப்படிங்கிறது ஒரு 1/2,3 அப்படின்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு A1 இன்டர்செக்ஷன் A2ன்னு போட்டீங்கன்னா கண்டிப்பா இது ரெண்டுத்துக்கும் நடுவுல நிறைய காமன் எலமெண்ட்ஸ் இருக்கு. அப்ப திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு எம்டி செட். ஸோ அப்ப இது ரெண்டுத்தையும் நம்ம இப்ப ஜாயின் பண்ணி எழுதணும்னா A1 யூனியன் A2 அப்படிங்கிறது எப்படி கிடைக்கும் பாருங்க, 1/2,3 அப்படிங்கிற ஒரே ஒரு இன்டர்வலா நம்மால் எழுத முடியும். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா இது ஒரு கனெக்டட் செட் அப்படிங்கறது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கிறோம். ஸோ இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட், ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின். So option C is the right answer. Next question number 4, any connected subset are containing more than 1 point is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்ல இருக்கிற கனெக்டட் சப்செட்ஸ், அதாவது சிங்கிள்டன் செட் கூட கனெக்டட்னு பார்த்துருக்கிறோம். பட் இங்க மோர் தென் 1 பாயிண்ட், மோர் தென் 1 நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மோர் தென் 1 நம்பர் அப்படின்னா 1,2ன்னு எடுத்தோம்னா இன் பிட்வீன்ல நிறைய எலமெண்ட்ஸ் நமக்கு இருக்கும். ஸோ இங்க கொடுத்துக்கிறது கவுண்டபிளா அன்கவுண்டபிளான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் எனி இன்டர்வல் இஸ் நாட் கவுண்டபிள், தட் மீன்ஸ் அன்கவுண்டபிள் அப்படிங்கிறது தான். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். அதாவது ஆர்ல எந்த ஒரு கனெக்டட் சப்செட் இருந்தாலும் கண்டிப்பா அது அன்கவுண்டபிளா தான் இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5. ஸோ இங்க கொடுத்துக்கிறது சிம்பிளா எல்லாமே ரிசல்ட் தான். which of the following is are true அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம், எவ்ரி கனெக்டட் சப்செட் ஆஃப் ஆர் மஸ்ட் பி இன்டர்வல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா ஆர்ல எந்த ஒரு கனெக்டட் சப்செட் இருக்கணும்னாலும் அது ஓப்பன் இன்டர்வல் ஆர் க்ளோஸ்ட் இன்டர்வல் ஆர் செமி ஓப்பன் செமி க்ளோஸ்ட், இந்த மாதிரி ஏதோ ஒரு இன்டர்வலா தான் இருந்து ஆகணும். அதுல எந்த டவுட்டும் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ தான். செகண்ட் பாருங்க, த மெட்ரிக் ஸ்பேஸ் ஆர் எக்ஸெப்ட் 0 இஸ் டிஸ்கனெக்டட்னு கொடுக்குறாங்க. கண்டிப்பா ரியல் நம்பர்ல 0வை நம்ம வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா அது கனெக்டடா இருக்காது, டிஸ்கனெக்டடா மாறிடும். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் ட்ரூ தான். தேர்ட் பாருங்க, த க்ளோசர் ஆஃப் எ கனெக்டட் சப்செட் ஆஃப் ஆர் இஸ் கனெக்டட்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ ஏ அப்படிங்கிறது 1,2 இந்த மாதிரி இருக்கிற ஒரு சப்செட்டை ஆர்ல நம்ம எடுத்துக்கிறோம். இது கனெக்டடா? எஸ், இது கனெக்டட் தான். இதுக்கு நம்ம க்ளோசர் ஆஃப் ஏன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா இதோட லிமிட் பாயிண்ட் எல்லாத்தையும் எடுத்து எழுதுனா அந்த செட்டு
க்ளோஸ்ட் இன்டர்வல் 1,2 கிடைக்கும். ஸோ இது கனெக்டடா இல்லையான்றது தான் இப்போ கொஸ்டின். கண்டிப்பா ஒரு செட்டோட க்ளோசர் செட் கண்டிப்பா கனெக்டடா தான் இருக்கும். அதாவது அந்த செட்டு கனெக்டடா இருந்தா. ஸோ அப்போ இங்க வந்து கனெக்டட் சப்செட்னு தான் கொடுத்தே இருக்கிறாங்க. அப்போ அதோட க்ளோசர் செட்டும் கண்டிப்பா கனெக்டடா தான் இருக்கும். ஸ்டேட்மெண்ட் 3 ஆல்சோ ட்ரூ. நெக்ஸ்ட் பாருங்க, எவ்ரி சிங்கிள்டன் செட் இஸ் கனெக்டட். இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கிறோம். கண்டிப்பா சிங்கிள்டன் செட் அப்படிங்கிறது கனெக்டட் செட் தான். ஸோ இங்க கொடுத்துக்கிற 4மே கரெக்ட் தான். ஸோ ஆல் ஆர் ட்ரூ. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6, விச் இஸ் நாட் ட்ரூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. எவ்ரி கர்வ் இன் n டைமென்ஷன் இஸ் கனெக்டட்னு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா எந்த ஒரு கர்வ் அப்படின்னாவே அது நமக்கு கனெக்டடா தான் இருக்கணும். ஸோ அதுலயும் ஈக்ளூடியன் ஸ்பேஸ்ல எல்லா கர்வும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கனெக்டடா தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் ட்ரூ தான். செகண்ட் ஒன் பாருங்க, எனி டிஸ்கிரீட் மெட்ரிக் ஸ்பேஸ் மோர் தென் 1 பாயிண்ட் இஸ் கனெக்டட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இது நம்ம பார்த்துருக்கிறோம். மோர் தென் 1 பாயிண்டா இருந்ததுன்னா எஸ்பெஷலி டிஸ்கிரீட் மெட்ரிக் ஸ்பேஸ்ல கண்டிப்பா அது டிஸ்கனெக்டடா இருக்கும். பட் இங்க கனெக்டட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் பி இஸ் த ராங். தட் இஸ் நாட் ட்ரூ. ஸோ சியும் டியும் பாருங்க, டி பிரச்சனை இல்லை. சி பாருங்க, இஃப் ஏ அண்ட் பி ஆர் கனெக்டட் சப்செட்ஸ் ஆஃப் எம் தென் ஏ யூனியன் பி நீட் நாட் பி கனெக்டட். ஸோ இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. இப்ப ஏ அப்படிங்கிறது இப்படி செப்பரேட்டா 1,2ன்னு எடுத்துக்கிறோம். பிங்கிறது செப்பரேட்டா 3,4ன்னு எடுத்துக்கிறோம். இது ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணோம்னா இது ரெண்டும் சேர்க்கும் போது அது கனெக்டடா இருக்கணும்ன்ற அவசியம் ஒன்றும் கிடையாது. ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ட்ரூ தான். இங்க எல்லாமே ட்ரூன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் ராங் தான். ஸோ இங்க விச் இஸ் நாட் ட்ரூ அப்படின்னு கேட்டதுனால நமக்கு ஆப்ஷன் பி இஸ் நாட் ட்ரூ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7, இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். எ நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் எ சப்செட் ஆஃப் ஆர் to be connected if A belongs to A and B belongs to A with A less than B, then there exists C belongs to A such that அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்ல இருக்கிற ஒரு சப்செட் கனெக்டடா இருக்கணும் அப்படின்னா அந்த சப்செட்ல இருந்து நம்ம 2 எலமெண்ட் எடுக்கிறோம். ஒன்னு ஏ, இன்னொன்னு பி. ஸோ அதுல பாத்தீங்கன்னா ஏ லெஸ் தென் பின்னு கொடுத்துருக்காங்க. ஏவை விட பி பெருசு. சிம்பிளா சொன்னா எடுத்துக்கிற அந்த 2 நம்பரும் பாத்தீங்கன்னா வேற வேற. ஒரு நம்பர் 1னா இன்னொரு நம்பர் 2 இந்த மாதிரி இருக்கு. இப்ப இது கனெக்டடா இருக்கணும்னா தென் தேர் எக்ஸிஸ்ட் சி பிலாங்ஸ் டு ஏ. இதே இன்டர்வல்ல, அதாவது அதே சப்செட்ல சின்னு ஒரு எலமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகணும். அது எப்படி இருக்கணும்னு கேக்குறாங்க. ஸோ நம்ம இதே சப்செட்ல சி அப்படின்னு ஒரு எலமெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அது கனெக்டடா இருக்கணும்னா கண்டிப்பா இன் பிட்வீன்ல இந்த ஏவுக்கும் பிக்கும் இன் பிட்வீன்ல இன்ஃபைனைட் நம்பர்ஸ் இருக்கும். அதுல ஒரு நம்பரா இந்த சி இருந்தாதான் அதை நம்ம கனெக்டட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த சி வெளியே இருக்குது இல்ல தாண்டி இருக்குதுன்னா நம்ம அதை மாதிரி சொல்ல முடியாது. ஸோ அந்த ஆப்ஷன் எங்க இருக்கு பாருங்க. ஸோ இன் பிட்வீன் அந்த நம்ம எடுக்கிற அந்த சி ஏவை விட பெருசா இருக்கணும், பியை விட சின்னதா இருக்கணும். ஸோ இதுதான் நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் எனி சப்செட் ஆஃப் ஆர் டு பி கனெக்டட் அப்படின்னு சொல்றது. இதுவும் ஒரு முக்கியமான ரிசல்ட், பார்த்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் செப்பரேட் செட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்கிறதுல எது செப்பரேட்? ஸோ செப்பரேட்கான கண்டிஷன் ஞாபகம் இருக்கும். கண்டிஷன் ஃபார் செப்பரேட் செட் நம்ம எப்படி பார்த்தோம்? ஏ ஒரு செட்டு, ஏதோ ஒரு செட் இந்த மாதிரி, பி ஒரு செட், ஏதோ ஒரு செட்டு. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம செப்பரேட் செட் அப்படின்னு சொல்லணும்னா ஏவோட க்ளோசர் கண்டுபிடிக்கணும். அது உங்களுக்கு தெரியும், க்ளோஸ்ட் இன்டர்வல் 1,2. பியோட க்ளோசர் கண்டுபிடிக்கணும், க்ளோஸ்ட் இன்டர்வல் 2,3. இப்போ என்ன செய்யணும்? ஏவுக்கும் பியோட க்ளோசருக்கும் இன்டர்செக்ஷன் நம்ம செக் பண்ணணும். திஸ் இஸ் ஈக்குவல் டு 5 கிடைக்கணும். ஸோ அதே மாதிரி ஏவோட க்ளோசருக்கும் பிக்கும் இன்டர்செக்ஷன் நம்ம செக் பண்ணணும். அதோட வேல்யூவும் 5 கிடைக்கணும். அதாவது எம்டி செட்டா கிடைக்கணும். ஸோ இந்த மாதிரி இந்த 2 கண்டிஷன் எக்ஸிஸ்ட் பண்ணாதான் கொடுத்துருக்கிற இந்த ஏவையும் பியையும் நம்ம செப்பரேட் செட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இங்க எங்க இருக்கு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் செட்டே அப்படிதான் இருக்குது. ஏ ஈக்குவல் டு 0,1, பி ஈக்குவல் டு 1,2. ஸோ இதுல 1 கிடையாது, இதுலயும் 1 கிடையாது. ஸோ இது வேற இது வேற, ரெண்டுமே பாத்தீங்கன்னா செப்பரேட் செட்டு தான்.
பட் இங்க கூட பாத்தீங்கன்னா இதுல 1 இருக்குது, இதுல இல்லாம போலாம். பட் அந்த க்ளோசர் இந்த ரூலை நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா எம்டி செட்டா கிடைக்காது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்ப ஏவோட க்ளோசர் செட் நீங்க எழுதுறீங்க அப்படின்னா க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,1 கிடைக்கும். ஸோ பியோட க்ளோசர் செட் நம்ம எழுதுறோம்னா க்ளோஸ்ட் இன்டர்வல் 1,2 கிடைக்கும். இந்த கண்டிஷன் நீங்க செக் பண்ணீங்கன்னா அதாவது ஏ இன்டர்செக்ஷன் பி பார் என்ன ஆன்சர் வருது பாருங்க. ஏவில் 0,1 இன்டர்செக்ஷன் பி பார் அதாவது 1,2 அப்படின்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டுத்துக்கும் காமனா எதுவும் கிடையாது, இது 5 தான். அதே மாதிரி மாத்தி செஞ்சு பாருங்க. ஏ பார் இன்டர்செக்ஷன் பி அப்படின்னு போட்டீங்கன்னா ஏ பார்ல 1 இருக்கு, பிலையும் 1 இருக்கு. அப்ப கண்டிப்பா திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 5 வந்துடும். ஸோ இது ரெண்டுமே ஈக்குவல் டு 5 இருந்தால் தான் அதை நம்ம செப்பரேட் செட்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இது கிடைக்கல, அதனால திஸ் இஸ் நாட் எ செப்பரேட் செட். ஸோ அதே மாதிரி தான் சிக்கு வரும், அதே மாதிரி தான் டிக்கு வரும். ஏன்னா இங்கெல்லாம் க்ளோஸ்ட் இன்டர்வல் இருக்கு. பட் இது ரெண்டுமே ஓப்பன் இன்டர்வல் இருக்கிறது நமக்கு ஏ மட்டும்தான். ஸோ செக் பண்ணி பாருங்க, இது மட்டும்தான் அந்த எம்டி செட் கிடைக்கும். ஸோ அதனால ஏ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். இதுதான் செப்பரேட் செட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா விச் இஸ் நாட் ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. எவ்ரி கர்வ் இன் ஆர் பவர் என் இஸ் கனெக்டட்னு கொடுத்துருக்காங்க. இதே ஸ்டேட்மெண்ட் இதுக்கு முன்னாடி இப்போதான் பார்த்துட்டு வந்தோம்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா இது ட்ரூ தான். நெக்ஸ்ட் பாருங்க, பி த க்ளோசர் ஆஃப் எ கனெக்டட் சப்செட் ஆஃப் ஆர் இஸ் கனெக்டட்னு கொடுத்துருக்காங்க. ஒரு கனெக்டட் சப்செட்டுக்கு க்ளோசர் எடுத்தோம்னாலும் கண்டிப்பா அது கனெக்டாக தான் இருக்கும். அதையும் நம்ம ரிசல்ட்லயே பார்த்துருக்கிறோம். இப்போ 1,2 அப்படிங்கிறது ஒரு கனெக்டட் சப்செட் ஆஃப் ஆர் தான். ஸோ இதுக்கு நம்ம க்ளோசர் எடுத்தோம்னா 1,2 அதாவது க்ளோஸ்ட் இன்டர்வல்ல கிடைக்கும். இதுவும் ஒரு கனெக்டடா தான் இருக்கும். ஸோ அப்போ இது ஆப்ஷன் பியும் வந்து நமக்கு கரெக்ட் தான். நெக்ஸ்ட் பாருங்க, சி எஸ் சப்ஸ்பேஸ் ஆஃப் எ கனெக்டட் ஸ்பேஸ் நீட் நாட் பி எ கனெக்டட். ஸோ இது வரைக்கும் நம்ம அந்த செட்டை வச்சு பார்த்துட்டு வந்தோம். இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் வச்சு சொல்லியிருக்கிறாங்க. இது நம்ம டோபாலஜி வரும்போது வரும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரூ ஸ்டேட்மெண்ட் தான். ஒரு சப்ஸ்பேஸ் அதாவது கனெக்டட் ஸ்பேஸோட சப்ஸ்பேஸ் கனெக்டடா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. இதை சப்செட்டோட அப்படியே பொருத்தி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவும் கரெக்ட் தான். அடுத்து 4th ஒன் பாருங்க, இஸ் கனெக்டட்னு கொடுத்துருக்குறாங்க. கண்டிப்பா இங்க 1ஓட முடிஞ்சது, இங்க 2ல இருந்து தான் தொடங்குது. இது ஒரு டிஸ்கனெக்டட் செட்டு தான். இது கனெக்டட்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ எது நாட் ட்ரூ அப்படின்னா ஆப்ஷன் டி தான் நாட் ட்ரூ. ஸோ இதுக்கான ஆன்சரை கண்டிப்பா நீங்களும் கண்டுபிடிச்சிருப்பீங்க இங்க இருக்கிற எல்லா சம்முக்கும். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.